Hi friends, welcome to Instant samayalarai. நம்ம இன்னைக்கு ரேஷன் கடை மாவுலயே ஒரே மெத்தட்ல மாவு பிசைஞ்சு உப்பலான பூரியும் நல்லா சாஃப்டான சப்பாத்தியும் எப்படி பண்றதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இந்த பூரி செஞ்சு 15 மினிட்ஸ் ஆயிருச்சு. ஆனாலுமே இன்னும் வரைக்கும் உப்பலாவே இருக்கு. இந்த சப்பாத்தியுமே பாருங்க நல்லா சாஃப்டா இருக்கு. இது மாதிரி நீங்க செய்யும்போது எவ்வளோ நேரம் ஆனாலும் சப்பாத்தி உங்களுக்கு காஞ்சே போகாது. அதே சாஃப்ட்னஸோட இருக்கும். ஸோ வாங்க எப்படி இது செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் 2 கிளாஸ் அளவுக்கு மாவு எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சால்ட் எல்லா இடத்துலையும் செட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். ரேஷன் கடை மாவு தான். இப்போ நான் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த 1 கிளாஸ் தண்ணி மட்டும்தான் நான் ஆட் பண்ண போகிறேன். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணி இதை பிசைஞ்சுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்க போகிறேன். இப்போ ஃபுல் கிளாஸ் தண்ணியும் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த தண்ணியவே வச்சு இந்த மாவுலேயே நான் எப்படி கரெக்டாக உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லி தான் பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரே ஒரு கப் தண்ணியை வச்சு நான் எப்படி இந்த மாவு பிசைஞ்சிட்டேன்னு சொல்லி உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம பிசைறதுல தான் இருக்குது. பார்க்கும்போது உங்களுக்கு மாவு அதிகமாக இருந்த மாதிரி இருந்திருக்கும், தண்ணி கம்மியாக இருந்த மாதிரி இருந்திருக்கும். ஆனால் நம்ம பிசைய உங்களுக்கு கரெக்டாக செட் ஆயிரும். ஸோ இதை நான் ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட வச்சுட்டேன். நான் எப்பவுமே மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் அதுக்கு சப்பாத்திக்கோ பூரிக்கோ தேவையான கிரேவி நான் செஞ்சுட்டு உடனே சப்பாத்தியும் பூரியும் போட ஆரம்பிச்சிருவேன். இப்போ உங்களுக்கு நான் பூரி எப்படி போடுறதுன்னு சொல்லி தான் காமிக்க போகிறேன். ஸோ அதுக்கு சின்ன சின்ன பாலாக உருட்டி நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நம்ம தேய்ச்சி எடுத்துகிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்குவோம். பூரிக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தியை விட கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக நம்ம போடும்போது நமக்கு நல்லா பூரி உப்பெல்லாம் கிடைக்கும். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நம்ம இப்போ ஒவ்வொரு பூரியாக போட்டு எடுத்துடலாம். இது மாதிரி எண்ணெயில் போட்டோன்னே நம்ம இப்படி அமுத்தி விட்டோன்னா பூரி நல்லா உப்பெல்லாம் கிடைக்கும். நல்லா சூப்பராகவும் நமக்கு புசு புசுன்னு வரும். கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள்.
பாருங்கள் நம்ம போட்ட எல்லா பூரியுமே இதே மாதிரி உப்பலாக தான் இருந்துச்சு. இந்த பாத்திரத்தை பார்க்கும்போது நிறைய பேர் நினைப்பாங்க இதில் நிறைய பூரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. மொத்தமாகவே இதுக்குள்ளே 8 பூரி தான் இருக்குது. 8 பூரிக்கே பாத்திரம் பத்தலை. ஸோ இப்போ பாருங்கள் நம்ம சப்பாத்திக்கு மாவு தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு நம்ம சப்பாத்தியும் போட்டு எடுத்துடலாம். இப்போ நான் மாவு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். தோசைக்கல்லை நல்லா ஹீட்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சப்பாத்தி போடும்போது நல்லா கரெக்டாக வரும். இப்போது நான் அதை போட்டுட்டேன். லைட்டாக அந்த சைடு வெந்ததுடனே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஒரு சைடு லைட்டாக வெந்துருச்சு. இப்போ நான் திருப்பி போட்டுட்டேன். அங்கங்கே கொஞ்சம் ப்ரௌனாக வரும். அது கரெக்டான ஸ்டேஜ். அப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் அங்கங்கே ப்ரௌனாக இருக்குது. இப்போ நான் திருப்பி போட்டிருக்கேன். அடிக்கடி திருப்பி போட்டுக்கிட்டே இருக்க வேண்டாம். இப்போ இந்த சைடு நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேஸில் காமிச்சிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு உப்பெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு. பூரியும் சப்பாத்தியும் ரெண்டுக்குமே வித்தியாசமே தெரியாத அளவுக்கு நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி கேஸில் போட்டு எடுக்கும்போது கேர்ஃபுல்லாக போட்டு எடுங்க, கை சுட்டுரும். ஸோ இது மாதிரி இடுக்கியில் வச்சுட்டு நீங்கள் செய்யலாம். நான் எப்பவுமே இதே மெத்தட் ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ நீங்கள் இது மாதிரி வீட்டில் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா கை கிட்டி மாதிரி வச்சுட்டு அதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஃபைனலாக வந்துட்டு அதில் எண்ணெய் அப்ளை பண்ணுறேன். ஒரு சைடு லைட்டாக ப்ரௌன் ஆனதும் திருப்பி போட்டுட்டிங்கன்னா, இன்னொரு சைடு லைட்டாக ப்ரௌன் ஆனதும் திருப்பி போட்டுட்டிங்கன்னா, அதை நம்ம அப்படியே எடுத்து நெருப்பில் காமிக்கும் போது நமக்கு நல்லா புசு புசுன்னு வரும். பாருங்கள் ஆயில் எதுவுமே நான் ஆட் பண்ணவே இல்லை. ஃபைனலாக தான் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயிலெலாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி நெருப்பில் போட்டு சுட்டிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி புசு புசுன்னு வராது. இப்போ நான் இந்த ஸ்டேஜில் தான் வந்து ஆயில் அப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் இப்படியே ஆயில் ஃப்ரீ சப்பாத்தியாக கூட நீங்கள் சாப்பிட்லாம். நம்மளோட பூரியிலையும் சரி சப்பாத்திலையும் சரி நம்ம மாவு பிசையும் போது ஆயில் எதுவுமே அப்ளை பண்ணவே இல்லை. பாருங்கள் சாஃப்டான சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இன்ஸ்டன்ட் சமையலறையை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்காக மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.